ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 6 இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் அதோடைய வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சிலபஸில் யூனிட் 6 இந்திய பொருளாதாரம் இருக்குது. அது கீழே வந்து மொத்தம் 3 சப் டாபிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10th வந்து புக்குக்குள்ளேருந்து இருக்கிறத விட 11th 12th தான் வந்து சிலபஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 11th 12th வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதில் எது சிலபஸில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குதோ அதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ்கோட லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்து 11th 12th போர்ஷனில் தான் நிறையா கேட்டிருந்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு கொஷினாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அது எங்கே இருக்குன்னா 9th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் லெசன் 1ல் இருக்குது. 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்கில் லெசன் 2, 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 7ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக 5ஆண்டு திட்டத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. நிதி ஆயோக் திட்டக்குழுவை பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. இது எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11லையும் 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8லையும் வந்து கேட்டிருக்காங்க இருக்குது. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கொஸ்டின் 184, நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தலைவர், அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள், துணைத் தலைவர், இந்திய ஜனாதிபதி. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் வந்து 11th லெசனில் வந்து இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிதி ஆயோக்ன்ற டாபிக் கீழே இதனுடைய துணைத் தலைவரை நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நிர்வாக தலைவர் தான். ஸோ வந்து இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் 11th 12th நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணுன்றது. ஸோ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 5ஆண்டு திட்டம்லாம் படிக்கும்போது நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா இது மாதிரி தான் எழுதிக்கோங்க. டேப்லெட் காலமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்து புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி நீங்கள் எதுவும் போது அடுத்தடுத்த 5ஆண்டு திட்டத்தோட கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 5ஆண்டு திட்டம் மொத்தம் 12 5ஆண்டு திட்டம் இருக்கும். அந்த 5ஆண்டு திட்டத்துடைய காலம் முதல் 5ஆண்டு திட்டம்னா எந்த பீரியட் 1951 to 56, அது எந்த மாதிரியாக வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஹாரெட் டாமர் மாதிரி அதை வடிவமைத்தவர் யார் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்தில் KN ராஜ். இலக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து எவ்வளோ ரீச் பண்ணாங்க, வளர்ச்சி, அது சக்ஸஸாக ஃபெயிலியரா, அதோடைய நோக்கம், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து வேளாண்மைக்கு வந்து முன்னேற்றம் நோக்கம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் தொழில்துறை வந்து முன்னேற்றம் 2வது இதில் துணிப்பாங்க. நெக்ஸ்ட் PM, அந்த 5ஆண்டு திட்டம் கொண்டு வரும்போது யார் PM வந்தாங்கன்னு நான் எழுதணும்னு நினச்சி நானே வந்து நோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இனிதான் நான் எடுத்து எழுதணும். இது மாதிரி நீங்கள் டேப்லெட் காலமாக நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 5ஆண்டு திட்டத்தோட கம்பேர் பண்ணி இது பண்ணலாம். எவ்வளோ இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வந்து ஒன்று போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து படிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வருவாய் ஆதாரங்கள். அது எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 2(9), 11th காமர்ஸ் அதாவது வணிகவியலில் லெசன் 32ல் இருக்குது. இது நான் படிக்கும்போது நோட் பண்ணேன். பட் ஆனால் நான் இன்னும் காமர்ஸ் புக்கில் உள்ள டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலை. நீங்கள் 11th 12th எக்கனாமிக்ஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா இந்த காமர்ஸில் உள்ளதையும் வந்து எடுத்து வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th எக்கனாமிக்ஸில் லெசன் 4ல் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி. 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 6ல் இருக்குது. 11th காமர்ஸில் லெசன் 10, 9th எக்கனாமிக்ஸில் லெசன் 3ல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ வந்து GST பற்றி இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது எங்கெங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 9ல் இருக்குது. 11th காமர்ஸில் லெசன் 33ல் இருக்குது. 12th காமர்ஸில் வந்து லெசன் 19ல் இருக்குது. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெசனே எடுக்கும்போது நிறையா வந்து பேஜஸ் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது இப்போ GDP அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்கிற அந்த இறுதிநிலை பண்டம் இருக்குல்ல, அதுக்கு ஆகிற வந்து அந்த இறுதிநிலை பண்டம் மற்றும் பணிகளுடைய அந்த மொத்த சந்தை மதிப்பில் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுதான் GDPன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதே இது NDPன்றது என்னென்னா நம்மளுக்கு வர GDP இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு தேய்மானம் போக மீத இருக்கிறதா NDPன்னு கிடைக்கும். அது மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் படிக்கும்போது என்னன்றதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பொருளாதார போக்குகள். அது வந்து எங்கே இருக்குன்னா 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் லெசன் 1ல் இருக்குது. 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 7 and 11, 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11, 5, 8ல் வந்து இருக்குது. ஸோ 11th 12th மொத்தமே வந்து
கொஞ்சம் லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். அது நல்லா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 10th விட இங்கே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்கு. 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் செகண்ட் லெசன், 5th லெசன், 6th லெசன், 8th, 9th, 11th லெசன். இந்த லெசன்ஸ் வந்து மொத்தம் எத்தனை 6 லெசன் இருக்குது. இந்த 6 லெசனையும் நீங்கள் வந்து நல்லா படித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11th எக்கனாமிக்ஸில் வந்து இந்த இந்திய பொருளாதாரம் 7 இருக்குது பாருங்கள். அதுலேருந்து 11 வரைக்கும் உள்ள லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. அதுவும் இங்கே பாருங்கள், லெசன் 10, 11 ஊரக பொருளாதாரம் அண்ட் தமிழ்நாட்டு பொருளாதாரம். இது வந்து எங்கே வரும்னா உங்களுக்கு யூனிட் 9லையும் இந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். அதுவும் இந்த லெசன் 11லாம் வந்து உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் ஃபுல்லாக நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வந்து டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட்டு பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதம், கல்வியறிவு விகிதம், அது மாதிரி எல்லாமே அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் அண்ட் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இது எங்கே இருக்குன்னா 9th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் லெசன் 2 and 4 இருக்குது. 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 10ல் இருக்குது. 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 3ல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக நலன்கள் திட்டம். இது எங்கே இருக்குன்னா 7th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் எக்கனாமிக்ஸில் லெசன் 1, 10th சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்கில் லெசன் 5, 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8 and 9, 11th காமர்ஸில் லெசன் 21, 12th காமர்ஸில் லெசன் 20 and 25. நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் காமர்ஸ் புக்கில் உள்ளதை எடுத்து கவர் பண்ணிக்கோங்க. சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இதில் உள்ள லெசன்ஸும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 9th சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸில் லெசன் 5, 10th சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸில் லெசன் 3, 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 10, 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11. ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்க டாபிக்ஸில் உள்ள கவர் ஆகிற லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதுவும் 11th 12th வந்து எடுத்து மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் கவர்டு வந்து அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் படிக்காமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து இதுவரை கொடுத்த இந்த வேர் டு ஸ்டடியோட PDF கேட்டிருந்தீங்க. அதை நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் போய் எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், தமிழ் கொஷின் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போய் அதையும் எடுத்து வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து படிக்க நீங்கள் வந்து ரிவிஷன் நல்லா கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் படித்து முடிக்க டெஸ்ட்டும் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க. ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு நீங்கள் படித்தா மட்டும் போதாது. இது ரெண்டும் பண்ணால் தான் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.